ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவக பொதுச் செயலர் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் நாம் நேரடியாக கேட்டு பெறலாம். லெனின், ஏற்கனவே கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில இவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. எப்போ செய்ய போறாங்க? குறிப்பா இந்த 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 5 பிரிவுகளின் கீழ். குறிப்பாக கொலை, அந்த கொலைக்கு நிகரில்லாத மரணத்தை ஏற்படுத்தியது, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது, அரசனுடைய விதிமுறைகளை பின்பற்றாதது, அது மட்டுமில்லாமல் கொலை முயற்சி உள்ளிட்ட பிணையில் வர முடியாத வகையிலான 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் நேற்று மதியம் தாவேகாவினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்திவிடக்கூடாது, அவர் மீது சிறு காயம் ஏற்பட்டால் கூட அதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற குரலை அவருடைய மனைவி எழுப்பியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதியழகன் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அவருடைய உடல் பரிசோதனைக்காக அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைப்பதற்கான, நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், முக்கிய நிர்வாகியான நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் பிணை கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு பிணை வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது தெரிய வரும். அதேபோல ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த வழக்கு ஒன்று இருக்கிறது. அவர் இங்க பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தாவேகா சார்பில் நிதியுதவி அளிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே கரூர் செல்வதற்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜயும் அதேபோல ஆதவ் அர்ஜுனாவும் கரூர் செல்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரியக்கூடிய அந்த வழக்கும் இருக்கிறது. இதற்கெல்லாம் நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு மதியழகன் அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக இங்கு செய்தியாளர்கள் காத்திருக்கிறாங்க. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.